Hi friends, welcome to Saviyari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேக் நெக்கு ஒரு சிம்பிள் டிசைன் நெக்லைன் மட்டும் போட்டுட்டு ஸ்லீவில் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் தான் போட்டு போகிறோம். எப்படி போடுறதுன்றதை இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போது ஸ்லீவ் தான் போட்டுட்ருக்கேன். ஸ்லீவ்லேயே நெக்லைனையும் காட்டிடுறேன். 4 லைன் ஜரியில் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எப்பவும் போல் தான் சுகர் பீடு 2 தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப நெருக்கி வச்சு ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ரிலாக்ஸாக விட்டுட்டு லைட்டாக கேப் இருக்கிற அளவுக்கு வச்சு போடுங்க. ரொம்ப நெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு பார்க்கும்போது அந்த சுகர் பீட்லாம் வந்து லைனில் இல்லாமல் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரிங்களா. அதுக்கப்புறமா பெரிய பீடு நம்பர் 4 அந்த சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு வைக்கிறேன். பெரிய பீடு வந்து ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுகர் பீடுக்கு திரும்ப 2 பீடுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இது வந்து காப்பர் கலர். உங்களுக்கு அந்த பார்டர் தெரியுது இல்லைங்களா ஸ்லீவில், அந்த பார்டர் பார்த்தாவே தெரியும் கலரு. சேம் அதே கலரில் தான் பீட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெக்லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா 3 லைன் போட்டதில் பெரிய பீடு, அதே சேம் சைஸ் பீடு தான் இதுவும். ஜரி த்ரெட்டில் போடுறேன். ஜரி த்ரெட்டில் நார்மல் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த நீடில் யூஸ் பண்ணி அந்த பீடை வச்சுருக்கேன். ஒரு பீடு அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த 2 லைன் செயின் ஸ்டிச் வர்ற அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பீடு, திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த பீடுக்கும் அந்த சுகர் பீடுக்கும் கேப்பில் ஒரு சுகர் பீட் லைன் விடணும். அப்போ தான் இப்போ நான் போட்டுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே ஒரு லைன் ஜரி இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக விட்டுட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மாதிரி ஜரியில் அவுட்லைன் பண்ணிக்கிறது தான். பார்த்திங்கன்னா அதுக்கு ரவுண்டு எப்படி கண்டினியூவாக போட்டேன்றதும் தெரியும். அந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பீடுக்குமே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பும் இருக்கணும். பீடை ஒட்டி போடாமல் பீடு வெளியே தெரியணும். பீடுக்கும் அந்த ஜரிக்கும் கேப் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரும் தெரியணும். அந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போட்டுக்கோங்க. ஹாஃப் ரவுண்டுக்கு மட்டும் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச். நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். சாம்பிள் இருந்த பிக்சரில் அதில் ஒரு லைன் தான் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா 2 லைன் கொடுங்க. 2 லைன் கொடுத்தோன்னா நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கும்போது இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா, இதில் பார்க்கும்போது அந்த க்ரீன் கலர் அவ்வளோவா தெரியாத மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படி போடுறது தான் டிசைன் லைட்டாக ஒரு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தாமரை அதை ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு சுகர் பீடு ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கு உள்ளே எல்லாமே ஜரியில் ஃபில் பண்ண போகிறேன். உள்ளே எல்லாமேனா எல்லா ஃபுல் லோட்டஸுக்குமே கிடையாது. ஒரு 1/4 இன்ச் அந்த கேப் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி. நான் வரைஞ்சது வந்து இந்த திலகம் ஷேப்பு ஓகேவாக ஆயிடுச்சு. மற்ற பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு தள்ளி அந்த பெட்டல்ஸை ட்ரா பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திலகம் ஷேப்புக்கு நான் 6 லைன் போடுறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் மட்டும் காட்டியிருக்கேன். ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 லைன் போட்டிருக்கிறது தெரியும். 6 லைனும் கரெக்டாக அந்த ஷார்ப் கொடுத்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப்பில் 6. மற்றதில் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற பெட்டல்ஸுக்கெலாம் 4 வரணும். எனக்கு 3 தான் வந்தது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு சுகர் பீட் அளவுக்கு பெருசாக கேப் விட்டுருக்கலாம். இதில் என்ன சைஸ் இருக்குதுன்னா நான் அது உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன் ஜரியில் போட்டு முடிச்சுட்டு. இப்போது பக்கத்து பெட்டில் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு 4 போடணும். எனக்கு வந்த கேப்பு 3 செயின் ஸ்டிச் லைன் போடுற மாதிரி. இப்போது 2வது போட்டுட்ருக்கேன். அடுத்தது இது 3வது லைன் போடும்போது போட்டுட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே உள்ளே போட்டுட்டேன். அடுத்தது வெளியே வந்து ஒரே ஒரு லைன் அவுட்லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சில்க் த்ரெட்டில் கூட போட்டுக்கோங்க. க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதையே இதுக்கும்
அவுட்லைனாக போட்டுக்கலாம். நான் சேம் ஃபோட்டோவில் என்ன இருந்ததோ அதையே போட்டிருக்கேன். இப்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறது, இதுக்குள்ளே இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். இந்த திலகம் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மட்டும் ஹாஃபாக ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. நான் கோடு போட்டுக்கல. கோடு போடாமல் போடுறவங்களா இருந்தாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. என்ன ஒன்றுன்னா அந்த ஹாஃபுக்கும் சென்டரில் கேப் இருக்கணும். ஒரு சுகர் பீடு லைன் கொடுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா அதில் அந்த ஸ்டிச்சஸ் நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சுகர் பீட் லைன் கொடுக்கறதுக்கு ஒரு கேப் இருக்கிற அளவுக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸை. இப்போ தெரியுதுங்களா, நான் போட்டுட்ருக்கிறதுல கேப் இருக்குது. அந்த மாதிரி கேப் இருக்கிற அளவுக்கு ஸ்டிச்சஸை போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த திலகம் ஷேப்புக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. மற்ற பெட்டல்ஸுக்கு எல்லாமே இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு ஸ்டிச். தெரியுதுங்களா, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, திரும்ப இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கணும் எல்லா பெட்டல்ஸுக்குமே. திலகம் ஷேப்புக்கு மட்டும் மேலேயும் கீழேயும் ரெண்டும் இருக்குது இல்லைங்களா, ரெண்டுத்துக்குமே அந்த சேம் ஆஃபாக ஃபில் பண்ணுற ஸ்டெப் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பும் கூட நான் ஒரு சுகர் பீட் அளவுக்கு பெருசாக கேப் விட்டு பெட்டில் வரைஞ்சிருந்தேன்னா எனக்கு நல்லா இருந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் 3 லைன் கொடுத்தே எனக்கு குட்டியாக தான் இந்த த்ரெட்டில் ஃபில் பண்ணுறது வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் நான் லென்த்து 5.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 5.2 இருக்குது நான் வரைஞ்சதில். இது நீங்கள் வரைகிறதுன்னா 5.5 இன்ச்சஸில் லென்த்து மட்டும் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். ஹைட்டு 4 இன்ச்சஸ், தாமரையோட ஹைட்டு 4 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா, அந்த ஹைட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க போதும். அதுவே அகலம் மட்டும் கரெக்டாக 5.5 இன்ச்சு வச்சு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த சேம் அந்த த்ரெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா, கீழெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அகலமாக வரைஞ்சா. அதுக்கப்புறம் அந்த திலகம் ஷேப்பில் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். புட்டாஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெரிய பீடை வச்சுட்டு அதுக்கு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்து புட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு சேம் அந்த கீழே இருக்க நெக்லைனே போட்டுட்டு புட்டாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பேக் நெக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் பேக் நெக்கு. இதுக்கு நான் சார்ஜ் பண்ண அமௌண்ட்டு 1200. உங்களுக்கு உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ப்ரைஸு. சரிங்களா, கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.